வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக மீண்டும் சந்திக்கிறோம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஏன் நீங்க எரிவாயு சின்னத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கான காரணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் ரணிலால் இயலும் என்ற துணிப்பொருள் தான் பேரணி கூட்டங்கள் இடம்பெறுகிறது. எனவே அந்த பேரணி கூட்டம் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் உரையாற்றிய போது ரணில் விக்ரமசிங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக 2022ஆம் ஆண்டுல மின்சாரம் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, இப்ப நாங்க இருக்கிற இந்த நிலைமைக்கு நாங்க வருவோம் என்று அப்பத்தைய மக்கள் யாருமே எண்ணவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி அந்த விடயங்கள் எதையுமே குறிப்பாக பெண்கள் மறந்திருக்க மாட்டார்கள், குடும்ப பெண்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார். சொன்னதோடு முக்கியமாக இந்த நிலைமை தொடர்ச்சியாக நீண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், இதே பொருளாதாரத்துல நாங்க நிக்கணுமா இருந்தா இந்த ஜனாதிபதி தேர்தல இந்த எரிவாயு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தையும், மற்றொரு விஷயமாக போட்டியிடக்கூடிய எதிர்த்தரப்புல போட்டியிடுகின்ற அன்றுகுமார் திசாநாயக்கவோ இல்லாவிட்டால் சஜித் பிரேமதாசவிடமும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை என்ற விஷயத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான எந்த திட்டமும் இல்லாதவர்களை தெரிவு செய்தால் நாட்டினுடைய பொருளாதாரம் மோசமாகும். எனவே தெரிவு செய்கின்ற நேரத்தில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதையும் யோசித்து முக்கியமாக அவருடைய எரிவாயு சின்னத்தை தெரிவு செய்வதற்கான காரணமாகவும் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரச்சார கூட்டத்தில். பதவிக்கு வந்த 6 மாதத்திலேயே பதவியை கைவிடுவோம் என்று கூறப்படுகின்ற கருத்துக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அன்றுகுமார் திசாநாயக்க நிராகரிப்பு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இதுக்கு முதலெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் என்று சொன்னவர்கள் தற்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா தொடர்ந்து நீடிக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முக்கியமாக இவர் குருநாகல்ல இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதே சொல்லியிருக்கிறார். அதோடு இனி வருகின்ற, அதாவது தங்களுடைய அரசாங்கம் ஒன்று அமையமாக இருந்தால் அந்த அரசாங்கம் வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு அரசாங்கமாக மாறும் என்பதாகவும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற விடயத்தையும் சொன்னதோடு ஜனாதிபதி தேர்தலில் இறுதி 10 நாட்கள் வருகின்ற நேரத்தில் கண்டிப்பாக தங்களை பற்றி போலியான பொய்யான சில செய்திகள் வெளியாகும். அது தங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியாகின்ற அந்த போலி செய்திகள் எந்த வகையிலும் தேசிய மக்கள் சக்தியை பாதிக்காது என்ற விடயத்தையும், தங்களுடைய வெற்றியை பாதிக்காது, நாங்கள் எங்களுடைய வெற்றியில உறுதியாக இருக்கிறோம் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் எங்களுடைய எதிரிகள் நாங்கள் வென்று விடுவோம் என்று கொஞ்சம் பயப்படுகின்றார்கள், கலக்கம் அடைகின்றார்கள். யாரு கலக்கத்திலும் எப்படியான சூழ்ச்சி செய்தாலும் அது எந்த வகையிலும் தங்களுடைய கட்சியையும் தங்களுடைய வெற்றியையும் பாதிக்காது என்று தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற அன்றுகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்தல் கூட்டத்தின் போது சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளர் அன்றுகுமார் திசாநாயக்கவுடன் நான் விவாதத்துக்கு வரும் முன்னதாக அன்றுகுமார் திசாநாயக்க அவருடைய பொருளாதார கொள்கையில ஏற்றுமதி பொருளாதார கொள்கையா அல்லது இறக்குமதி பொருளாதார கொள்கையா என்று தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். குருநாகல்ல இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக அன்றுகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல ஒரு விஷயம் இருக்குது. சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய உள்ளதாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது ரத்து செய்யப்படுமாக இருந்தால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? ஏற்றுமதி பொருளாதாரம் இல்லாவிட்டால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் நிவாரணங்கள் என்பது கிடைக்காமல் போகும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி முதல்ல அன்றுகுமார் திசாநாயக்க அவர்களோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹிந்துநேத்தி மற்றும் சூரிய பெரேரா ஆகியோர் இந்த மூவரும் தங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்குள்ள விவாதம் நடத்தி தங்களுடைய பொருளாதார கொள்கை எது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுமாறு, அதற்கு பின்னர் தானும் அன்றுகுமார் திசாநாயக்க அவர்களும் இணைந்து சர்வதேச நாணய நிதியத்துடைய முகாமைத்துவத்தோடு ஒரு உரை ஒன்றையும் ஒரு கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம். முதல்ல அவருடைய கொள்கை, பொருளாதார கொள்கை எது என்பதை வெளிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தற்போதைய பிரச்சார மேடைகளில் ஏனைய வேட்பாளர்களை தாண்டி ரணில் விக்ரமசிங்கவும் அன்றுகுமார் திசாநாயக்கவும் மாறி மாறி ஒருவருக்கே ஒருவர் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். முக்கிய வேட்பாளர்களுக்கான பிரச்சார கூட்டத்தில் நிறைய அமைச்சர்களும் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்க அவருடைய பிரச்சார கூட்டத்தில் வெளிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன விஷயம், நீங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாடு எப்படியான பொருளாதார இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தது, அந்த நேரத்தில் சர்வதேச நாணய நிதியம் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார்கள். ஆனால் யாருமே முன்வரவில்லை. முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தலைமை பதவியை கொடுக்கிறதுக்கு
கூட நாங்க தயாராக இருந்தோம், ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தையும் சொல்லிட்டு இப்ப மக்கள் இருக்கின்ற சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த மக்கள் இப்போது என்ன நிலையில இருக்கிறீங்க என்பதை நினைத்து பார்க்குமாறு அதுக்கு அவர் எப்படி உதாரணம் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக நீங்க உடல்நல குறைபாட்டுக்கு ஒரு சிறந்த மருத்துவர்கிட்ட நீங்க மருந்தை பெற்றுக் கொள்றீங்க, உங்களுடைய உடல்நலம் தேறி வருகின்ற நேரத்துல நீங்க புதிய மருத்துவரை நாடுவீங்களா, வேறொரு மருத்துவரை மாற்றுவீர்களா என்ற அளவுக்கு சில கேள்விகளை எழுப்பி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான வாக்குகளை சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார் அலிஸ் சஃப்ரி அவர்கள். அதே நேரம் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டு சில தெற்குல இருக்குகின்ற சில கட்சிகள் திசை மாறி நாங்க போற திசையில இருந்து எதிர் திசைக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் இந்த விடயங்கள் எல்லாம் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று தன்னுடைய பிரச்சார கூட்டத்தின் போதும் அலிஸ் சஃப்ரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு இணைக்கிறதுக்கும் தமிழீழ கனவு நனவாக்குறதுக்கும் நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவிசாவலையில் இடம்பெற்ற தேர்தல் கூட்டத்தின் போது கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற தருணத்தில் இவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக நான் ஒற்றையாட்சியை பாதுகாப்பேன், அதே போல மாகாண சபைகளுக்கு எந்த ஒரு வகையிலும் பொலிசையோ அல்லது காணி அதிகாரங்களையோ வழங்குறதுக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொன்னதோடு அனைத்து மக்களுடைய மதம் அவர்களுடைய உரிமை சார்ந்து எல்லா விடயங்களையும் நான் பாதுகாப்பேன் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலீடு என்ற போர்வையில இலங்கையில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுறதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், அப்படியான சூழ்ச்சி செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். பொதுஜன கட்சி சார்பாக போட்டியிடுகின்றவர். முக்கியமாக தொடர்ந்து நாமல் ராஜபக்ச அவருடைய பிரச்சாரங்களை பார்க்கின்ற நேரம் இந்த ஒற்றையாட்சி சார்ந்திருக்கிற விஷயம், அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள், தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் இந்த நிலைப்பாடோடு இருந்து வருகின்றார் என்பதையும் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலையும் எங்களால் அவதானிக்க முடிகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஜனாதிபதியாவது உறுதியாகிவிட்டதாகவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிழக்கு மக்களும் நாட்டினுடைய அபிவிருத்தியில பங்குதாரர்களாக மாற வேண்டும் என்று அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றுகின்ற தான் சொன்னார். இதே நேரத்துல இன்னொரு விஷயமாக மக்களிடம் உரையாற்றுகின்ற நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிழக்கு மாகாணம் சார்ந்து நிறைய அவதானம் செலுத்தியதாகவும் மிக முக்கியமாக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தி அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கிறார். அதே நேரம் மக்கள்கிட்ட ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில இருந்து சொல்றதை கேட்டுக்கொண்டு அழிமை நோக்கி நீங்க போறீங்களா, இல்லாவிட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு இணைந்து அம்பாறை மாவட்டத்துல அமைச்சகம் ஒன்றை உருவாக்குறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க போகின்றீர்களா என்று மக்களை யோசித்து வாக்களிக்குமாறு தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் அவர்களும் கமலா ஹாரிஸ் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த இருவருக்கும் இடையில ஒரு 90 நிமிட விவாதம் ஒன்று இடம்பெற்றது. இந்த விவாதத்துல மாறி மாறி இரண்டு பேரும் இரண்டு தரப்பில் இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்கள். அதுல முக்கியமாக கமலா ஹாரிஸ் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பார்த்து இவருடைய பிரச்சார கூட்டத்தில் வருகின்ற ஆதரவாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக, அதாவது பிரச்சாரம் முடிகிறதுக்கு முன்பாகவே இவருடைய பேச்சில சலிப்படைந்து கூட்டத்தை விட்டு வெளியேறிடுறதாக ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்க, அடுத்த பக்கமாக இதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கமலா ஹாரிஸுடைய பிரச்சார கூட்டத்துக்கு பெரிதளவு மக்கள் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறது, அவருக்கு பெரிய ஆதரவுகள் வர்றது இல்லை அப்படின்றதையும் சொல்லி, அதே நேரம் கமலா ஹாரிஸ் சார்பாக மற்றொரு குற்றச்சாட்டு மற்றொரு விவாதத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தா. அதுல முக்கியமானது இந்த குடியேற்ற மற்றும் கொள்கை சார்ந்திருக்கின்ற மாற்றங்கள்ல இவருடைய செயற்திறன் காணாது, போதிய அளவான செயற்திறனை இவர் வெளிப்படுத்தவில்லை என்ற விடயத்தையும் ட்ரம்ப் அவர்கள் கமலா ஹாரிஸுக்கு எதிராக சொல்ல, கமலா ஹாரிஸ் அவர்கள் ட்ரம்புக்கு எதிரான ஒரு விஷயமாக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற இந்த கருக்கலைப்பு நடைமுறை பற்றியும் 2021 ஆண்டு இடம்பெற்றிருக்கின்ற தலைநகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சார்ந்தும் இந்த விமர்சனங்களையும் கமலா ஹாரிஸ் ட்ரம்புக்கு எதிராக முன்வைத்திருந்தார். எவ்வாறு இருந்தாலும் 90 நிமிடங்கள் இடம்பெற்ற இந்த விவாத நிகழ்ச்சியும் நேரடியாக 600 வாக்காளர்கள் பார்த்ததாகவும் அதுல பெருமளவான வாக்காளர்கள் 63% கமலா ஹாரிஸுடைய விவாதம் சிறப்பாக இருந்ததாக கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக விவாதத்தினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தங்க நாட்டினுடைய குடியுரிமை உள்ளவர்கள் பெற்றவர்கள் அவரோடு இணைந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகளை ஒரு 5 நாடுகள் தற்போது கொடுத்திருக்கிறது. முக்கியமாக ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, பிரித்தானியா மற்றும் ஜெர்மன் ஆகிய இந்த 5 நாடுகளும் வழங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில 2 வகையான விசா நடைமுறைகளை வைக்கிறாங்க. ஒன்று கன்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசான்னு சொல்லப்படுவது. இதுல செலவு அதிகமாக இருக்கும், ஆனால் அது வேலை செய்யக்கூடிய காலம், அந்த விண்ணப்பம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் நிறைவடைகிறதுக்கான
காலப்பகுதி வந்து குறைவானதாக இருக்கும். நீங்க பணத்தை கூட கொடுத்தீங்கன்னா மிக குறைவான நேரத்திலே உங்களுக்கு இந்த விசா வழங்கப்படும். மற்றது நான் கன்ட்ரிபியூட்டிவ் விசான்னு சொல்லப்படுகின்ற விசா, இதுல பணம் வந்து கொஞ்சம் செலவாகும், ஆனால் எடுக்கக்கூடிய கால அளவு என்பது கொஞ்சம் நீண்ட காலமாக இருக்கும். அடுத்த பக்கமாக கனடாவில் இன்னொரு விசா வழங்குறாங்க, முக்கியமாக பேரனன் கிராண்ட் பேரண்ட் சூப்பர் விசான்னு சொல்லப்படுகிற விசா. இதன் மூலமாக உங்களுடைய பெற்றவர்கள் உங்களோட ஒரு 10 ஆண்டுகள் உங்களுக்கு அருகாமையிலே வசிக்க முடியும். அதுவும் ஒரு வர்றாங்களா இருந்தால் ஒரு 2.5 ஆண்டுகள் உங்களோடு ஒரே நேரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அவர்கள் வழங்குகின்றார்கள். அடுத்த பக்கமாக நியூசிலாந்துல என்ன விசா வழங்குறாங்கன்னா பேரன் ரெசிடென்ட் விசான்னு சொல்லப்படுகிற ஒரு விசாவை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த முறை எப்படி இருக்குன்னா, ஒரு குடியுரிமை பெற்றவர்கள் இல்லாவிட்டால் அந்த நாட்டினுடைய நிரந்தர குடியுரிமையாளர்களாக நீங்க இருப்பீங்களா இருந்தா உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களோட இணைந்து வசிக்க முடியும். அதுல முக்கியமா உங்களுடைய நிதி இயலை பொறுத்து உங்கள்கிட்ட எவ்வளவு வருமானம் இருக்கிறது, உங்களுடைய எவ்வளவு நிதி புழக்கம் இருக்கிறது என்பதையும் அடிப்படையாக கொண்டு இந்த விசா வழங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பக்கமாக பிரித்தானியா பக்கம் போகமாக இருந்தால் எல்டரி விசான்னு டிபெண்டன்ட் விசான்னு சொல்லப்படுகிற ஒரு விசா வந்து வழங்குறாங்க. இதுல வந்து உங்களுடைய பெற்றவர்கள், உங்களுடைய நாட்டில் இருக்கிற பெற்றவர்கள் வந்து உங்களோட வசிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அவர்கள் வழங்குறாங்க. ஏன் இந்த விசா எல்லாம் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு நாடு வழங்குது, ஜெர்மனும் ஒரு பக்கமாக இந்த விசா வழங்குறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த விசா வழங்குறதன் மூலமாக பெற்றவர்கள், வயது முதிர்ந்த பெற்றவர்கள் அவர்களுடைய குழந்தைகளோட வாழ்றதுக்கான வாய்ப்பு ஒன்றை நாங்க உருவாக்கி கொடுக்கிறோம், அதுக்காகத்தான் இந்த விசா நடைமுறைகளை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 5 நாடுகளும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த 5 நாடுகளையும் எந்த நாட்டுல நீங்க இருக்கிறீங்களோ உங்களுக்கான வசதிகளை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய பெற்றவர்களை உங்களோடு கொண்டு போய் சேர்ந்து வசிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த நாடுகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த விடயத்தையும் பகிர்ந்திருக்கின்றோம். எனவே இது பெற்றிருக்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.